உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் ராவணனோட இயக்கத்தில் பிரஜின் பத்மநாபன், இவானா வருண், சாம்பசிவம், அனுபமா குமார், செந்தில்குமாரி, ஆதிரன், பிரியங்கா செல்வி, ஐஸ்வர்யா கண்ணன் அண்ட் டீம் நடிச்சிருக்கிற அந்தரன். இந்த படத்தோட டைட்டில் கேட்ட உடனே என்ன மீனிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. அதன் பிறகு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட். ஏன்னா க்ரைம் த்ரில்லர் படங்கள் அப்படின்னாலே எனக்கு ஒரு பெரிய குஷி ஆகிடும். ஏன்னா படத்தில் வந்து கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி யார் அப்படிங்கிறத கடைசியில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப்லேயே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நான் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கெத்தாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஒருவேளை நான் பண்ணது கெஸ் வந்து தப்பு அப்படின்னா இது இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக்சடான ஃபீல் வந்து இந்த க்ரைம் த்ரில்லர் படங்கள் கொடுக்கும். ஸோ இந்த அந்தரன் படம் அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததா அப்படின்னா நிச்சயமாக வந்து நான் இவங்க தான் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அப்போ கண்டிப்பாக வந்து என்னுடைய ஒரு மிக்சடான எமோஷனுக்கு வந்து அது ஒரு பெரிய சவால் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய பிரஜின், நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய கஷ்டம் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பொதுவாக வந்து தொடர் கொலைகள் நடக்கிறதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அந்த ஹீரோயினுக்கு வந்து யாரெல்லாம் வந்து லவ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. இது என்னடா சோகம், ஹீரோயின் அப்போ யாரும் வெறித்தனமாக லவ் பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரியான நம்ம விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த கேஸை வந்து எடுத்து நம்ம பிரஜின் வந்து யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகளில் இறங்குறாரு. ஃபைனலாக யார் இந்த குற்றங்களை செய்தார், என்ன செய்தார், எதற்காக செய்தார், அந்த கொலையாளி யார் அப்படிங்கிறதுக்கான விடையோடு இந்த அந்தரன் படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து நீங்கள் யூகிக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சில வகையான அதாவது இந்த தொடர் கொலைகள் செய்யக்கூடிய சைக்கோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்புலத்தில் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. என்னது இந்த நிறைய ஒரு டேர்ம்லாம் இருக்குங்களேங்க, ஐயோ இந்த 3 படத்தில் கூட தனுஷுக்கெல்லாம் வந்து பைப்போலார் டிஸார்டர், அதன் பிறகு செல்ஃப் அப்சசிவ் டிஸார்டர், இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஹாலிவுட்டில் ஒரு படம் வந்தது அப்சஷன் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஸார்டர், இதுக்கப்புறம் வந்து சில காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் வந்து எடுத்துட்டு வர்றப்ப இதை ஹாலிவுட்டில் செய்கிறப்ப வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டுவாங்க. வாவ் ஜோக்கர் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே வந்து தமிழ் சினிமாவில் கோலிவுட்டில் எடுத்துகிட்டு போகிறப்ப என்னப்பா ஒன்றுமே புரியலை, என்ன சொல்ல வர்றான் இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி வந்து இந்த படத்தை வந்து யாரும் டீல் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த எடுத்துகிட்டு வந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவிற்கு புதுசு. மேபி இதை வந்து ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட படங்களில் வந்து அவங்க வேற வகையாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா அது அந்த கதை அங்கேயே விட்டுருங்க. ஆனால் தமிழ் சினிமாவிற்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன டீம் வந்து எடுத்திருக்காங்க. பட் எங்கேயுமே வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படிங்கிறத எங்கேயுமே காமிக்கலை. அவ்வளோ விஷயங்கள் வந்து ரொம்ப கிளாரிட்டியோட குவாலிட்டியாக வந்து நல்ல நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. முதல் பாதி முடிச்சுட்டு வெளில வந்தப்போ எனக்கு செம்ம என்கேஜிங்காக இருந்தது. வாவ் நல்லா இருக்கே, செம்மையாக பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 2ஆம் பாதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து சில உடன்பாடுகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஏன்னா அதை சொல்லிட்டா வந்து ஒரு சுவாரஸ்யம் குறைஞ்சிடும். பட் சின்ன சின்ன குறைகள் வந்து மிஸ்டேக் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கன்சிடர் பண்ணி அவங்க கவனிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் சந்தோஷ் ராவணன் வந்து இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் வந்து க்ரைம் த்ரில்லருக்கே உரிய ஒரு இதோட கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. அதில் 100% வந்து கொடுத்துருக்காரு, வெற்றியும் பெற்றிருக்காரு. படத்தோடைய ஹீரோ பிரஜன். எனக்கு பிரஜனோட விஷயத்தில் பயங்கர ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹீரோக்களை வந்து சொல்கிறோம் எப்படிங்க எப்படியே இருக்கிறாரு, எப்படிங்க எப்படியே இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவங்களை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் கம்மிங் டு பிரஜினோட இதை பார்த்தீங்கன்னா, சன் மியூசிக்கில் வந்து நீங்கள் அவரை எப்படி வந்து விஜயவா பார்த்தீங்களோ அப்படியே தான் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் அதே மாதிரியே ஒருத்தர் வந்து ஃபேஸும் சரி எல்லாத்துலேயுமே வந்து அந்த இதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் அது பிரஜின் வந்து கன்சிஸ்டன்ஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்த படத்தோடைய கேரக்டர் செலியன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ரொம்ப அழகாக அளவெடுத்து செஞ்சு வச்ச மாதிரி பொருந்தி போகிறாரு. எங்கேயுமே வந்து ஓவர் டூ பண்ணவோ இல்லை அண்டர் பிளே பண்ணுறதுக்கோ இல்லாமல் சட்டிலாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நிறைவாக பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவிலேருந்து தனக்கான ஒரு இடம் எப்படியாவது கிடச்சிடாதா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கக்கூடிய ஹீரோக்கள் மத்தியில் பிரஜினும் ஒருத்தர். அதற்கு வந்து அந்தரன் படம் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக கம்பேக்காக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இதற்கு முன்னாடி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் அப்போ எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு இதுவோ வந்து வரலை. பட் இந்த படத்துக்கு வந்து வந்திருக்கு. ஏன்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் டெடிகேஷன் வந்து 100% வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதன் பிறகு தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்கள் பிரஜினை வந்து
உற்று நோக்கி அவருக்கான ஸ்கிரிப்ட் வந்து கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து 100% வந்து தன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உழைப்பாளி அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் டு ஹீரோயின் இவானா வர்ன். ஸோ பெரிய ரோல், வெயிட்டேஜான ஒரு ரோலு. அவங்களுக்கு வந்து தமிழில் வந்து இப்படிப்பட்ட ஒரு டெபியூட்டில் வந்து இப்படி வந்து அமையுமா அப்படிங்கிறப்ப நிறைய ஹீரோயின்களுக்கு கிடைக்காத ஒரு கதாபாத்திரம். பட் இவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்படிங்கிறத அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து வந்திருக்கிற பட்சத்தில் இந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் வந்து வேற லெவலில் கொண்டு போயிருக்கிறதுக்கான ஒரு இது கிடைச்சிருக்கும். அது அவங்களும் வந்து பயன்படுத்தி இருக்கலாம், இன்னும் சரியாக பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதன் பிறகு இந்த படத்தில் வந்து முக்கியமான சில கதாபாத்திரம், அப்பா வரக்கூடிய சாம்பசிவம் எனக்கு ரொம்ப அழகாக இந்த மிகைப்படுத்துதலான ஒரு எமோஷனில் போட்டு ஏய் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்தாமல் சட்டிலாக ப்ளே பண்ண ஒரு அப்பா கதாபாத்திரமாக சாம்பசிவமுடைய கேரக்டர் இருந்தது. ரொம்ப நீட்டாக இருந்தது. போலீஸ் அதிகாரியாக வரக்கூடிய ஐஸ்வர்யா கண்ணன், அவங்க பெரிய இன்ஃப்ளூயன்சர், நிறைய நீங்கள் வந்து அவங்கள சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அவங்களும் வந்து சின்ன கேரக்டர் அப்படின்னாலும் நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸராக கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய பிரியங்கா செல்வி, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப நீட்டாக வந்து அவங்களுடைய ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்துடைய மியூசிக் வந்து ஹரி எஸ்ஆர் நல்லா இருந்தது. ஒரு த்ரில்லருக்கே உரிய அந்த பதைப்பு, அந்த இது எல்லாமே வந்து ரொம்ப அழகான மீட்டரில் வந்து செட்டாக இருந்தது. பாட்டு வந்து ரொம்ப ஃபஸ்ட் டைம் கேட்டோடனே மனசுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பாடல்களையும் இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருந்தாரு. நிச்சயமாக தமிழ் சினிமா அவரை வந்து கவனிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் பிறகு இக்னேஷியஸ் அஸ்வின் அண்ட் சதீஷ் குரோசாவா 2 பேர் வந்து எடிட்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்கேஜிங்கான ஒரு எடிட்டிங் இதுதான். ஏன்னா முதல் பாதி முடிகிற வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிறப்பவே ரொம்ப நீட்டாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தானே சொல்லணும். அதன் பிறகு டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து கிஷோர் ராமச்சந்திரன் வந்து பண்ணியிருக்காரு. அழகான நீட்டான லொக்கேஷன்ஸ் அண்டு அந்த காட்சிகளுக்கான பதைப்பு வந்து அவருடைய கேமரா மூலமாகவே வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக வந்து அந்தரன் படம் இந்த வீக்கில் வந்து அந்த கிரைம் த்ரில்லர் படங்களை வந்து ரசித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. நிச்சயமாக வந்து இந்த தியேட்டரில் வந்து பார்த்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு படமாக பிரஜின் வந்து நிச்சயமாக இதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. டிசப்பாயிண்ட் உங்களை வந்து பண்ணாது. சின்ன சின்ன குறைகள் வந்து இந்த படத்தை பற்றி ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் யோசிச்சு சொல்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஒரு குறையாக தெரியாது அப்படிங்கிறதோட இந்த படத்தோட ரிவ்யூ நான் வந்து நிறைவு செய்கிறேன். இந்த அந்தரன் படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from RJ ரோகிணி. Bye. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.